வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தக்காளி வடம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ண போறோம். தக்காளி வடம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சீரி பொரிஞ்சிருக்கு. நம்ம இந்த சைஸ்ல போட்டோம். எண்ணெயில பொரிக்கும் போது எந்த அளவுக்கு 2-3 மடங்கு சீரி பொரிஞ்சிருக்கு. கலர் இது வெள்ளை வெளியேர்னு வராது, ஏன்னா தக்காளி இருக்கு இல்லையா, அதனால இந்த கலர்ல தான் வரும். லேசா தக்காளியோட புளிப்பு, கொஞ்சம் காரம், இந்த ஜீரக வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நீ கையே கொள்ளல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. அப்படியே தூள் தூளா நொறுங்கி எடுத்து இந்த வடாம் பண்றதுக்கு நமக்கு வெயில் தேவையே இருக்காது. வீட்லயே ஃபேன் கீழே நம்ம காய வச்சுக்கலாம். மத்த வடாம் பண்ணும்போது கூட நம்ம ஃபேன் கீழே காய வைக்கும் போது 3 நாள் 4 நாள் கூட ஆகும். ஆனா இந்த தக்காளி வடாம் நமக்கு ஒரே நாள்ல காஞ்சிடும். அடுத்த நாளே பொரிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். இது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். லேசான ஒரு தக்காளி வாசனை புளிப்போட கொஞ்சம் காரம் கலந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நம்ம சின்ன வடாம நம்ம பொரிச்சோம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு 3 மடங்கு இந்த சீரி பொரியும். டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது நமக்கு எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சும்மா நம்ம சாயங்கால நேரம் கூட நம்ம சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியான சீரி பொரியற இந்த தக்காளி வடம் பிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு பச்சரிசி, இதே கப்ல 1/4 கப்பு ஜவ்வரிசி, இது ரெண்டையும் சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கணும். இப்ப பாருங்க, நான் ஊற வச்சுட்டு நல்லா ஊறி இருக்கு. ஜவ்வரிசியும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இத நம்ம மிக்ஸி அல்லது கிரைண்டர்ல வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கணும். அரிசி ஜவ்வரிசியை பாருங்க நல்லா வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை போல நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும். இப்ப இந்த மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். மிக்ஸி ஜார்ல 4 காஞ்ச மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதையும் ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளியில விதை இருக்கும், தோல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, தக்காளி இருக்கிற விதை, மிளகாய் இருக்கிற விதை, தக்காளி தோல் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆயிடுது. ஜூஸ் மட்டும் அழகா மாவுல இறங்கிடுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துக்கிற தக்காளி மிளகாய் பேஸ்ட் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். நம்ம ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் சேர்த்திருந்தாலும் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதை போலதான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடியா எடுத்து நம்ம வடாம் பண்ணிடலாம். பிளேட்ஸும் ஸ்டாண்டும் இருக்கு. நம்ம மாவு அரைச்சு ரெடியா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போது இந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தண்ணியில வாஷ் பண்ணி கொஞ்சம் ஈரமா இருக்கணும். பாருங்க, லேசா ஈரமா இருக்கு. இல்லைன்னா நம்ம இதுல மாவு இடும்போது ஒட்டும். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டாம். எண்ணெய் அப்ளை பண்ணோம்னா கொஞ்ச நாள்ல வடை சிக்கு வடை வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மாவை எடுத்துக்கும் போது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி மாவு இல்லையா, நம்ம விட்டோம்னா அடியில பேஸ்ல மாவு அப்படியே உட்காந்துரும், மேல மாவு நீத்து இருக்கும். இல்லை, ஒவ்வொரு முறையும் கலந்து எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு விட்டுட்டு பிளேட் அப்படி கொஞ்சம் சுழட்டினோன்னு வச்சுக்கோங்களேன். மாவு ஈவனா அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடும். பாருங்க, இதை போல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டாண்ட்ல வச்சுடலாம். எல்லா பிளேட்டுமே இதை போல நான் அலம்பிதான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கரண்டி மாவு கரெக்டா இருக்கு. நீங்க யூஸ் பண்ற பிளேட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமான மாவு விட்டாலும் அந்த இலவடை ரொம்ப திக்காயிடும். கம்மியா விட்டேன்னா ரொம்ப பேப்பர் போல மெலீஸா வந்துடும். பாருங்க, ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. என்னோட ஸ்டாண்ட் 3 பிளேட்ஸ் உள்ளது. இதுல பெருசெல்லாம் கூட வருது. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்ல தண்ணி சூடாயின்னு இருக்கு. இந்த ஸ்டாண்டை இதுல இறக்கிடலாம். ஃபர்ஸ்ட் செட்டு வேகிறதுக்கு மட்டும் ஒரு 45 செகண்ட்ஸ் ஆகும். அடுத்தடுத்த செட்டு வேகிறதுக்கு 30 செகண்ட்ஸ்லயே ஒவ்வொரு செட்டும் நமக்கு வெந்துடும். இது ஸ்டீம் ஆறதுக்குள்ள நம்ம அடுத்த செட்டை ரெடி பண்ணிடுவோம். இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம்.
பாருங்க நல்லா வெந்துருது. நமக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டாண்டை நம்ம வெளில எடுத்துடலாம். இந்த பிளேட்ல வந்து நம்ம ஃபில் பண்றதுக்குள்ள இது வந்து வெந்துடுது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுவோம். அதை எடுத்துட்டு இந்த பிளேட்ஸ் நம்ம இதுல அடிக்கிட வேண்டியதுதான். இந்த பிளேட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடுவோம். இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இது எடுக்கிறதுக்கு வந்து கத்தியால ஓரத்தை மட்டும் லேசா அப்படியே எடுத்து விட்டோம்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். அழகா இந்த மாதிரி எடுக்க வந்துடும். கொஞ்சம் கூட ஒட்டாது. அழகா மெலீஸா நன்னா வந்திருக்கு பாருங்க. கிச்சன் மேடையிலேயே வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன். எடுத்துருக்கிற இலை வடாத்தை இந்த ஷீட்ல காய வச்சுக்கலாம். இது ஃபேன் காத்துலயே வந்து ஈஸியா ஒரு நாள் 1.5 நாள்லயே காஞ்சிடும். எல்லாத்தையும் இதே போல எடுத்து காய வச்சுருவோம். இதே போல எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஆத்துலயே ஃபேன் கீழே காய வச்சுக்கலாம். இதுக்கு வெயிலே தேவையில்லை. ஃபேன் கீழே வந்து ஒரு நாள்லயே இது காஞ்சிடும். இது காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி வடம் பாருங்க. ஃபேன் கீழே வந்து ஒரு நாள்ல கம்ப்ளீட்டா காஞ்சிடுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு செகண்ட் டே நம்ம இன்னைக்கு பொரிச்சு பார்க்கலாம். இந்த சைஸ்ல இருக்கிற இந்த வடம் வந்து பொரிச்சோம் அப்படின்னா 3 மடங்கு பெருசா நல்லா சீரி பொரியும். நம்ம இதை பொரிச்சு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடா எடுத்து நம்ம தக்காளி வடம் பொரிச்சுக்கலாம். இது வந்து நல்லா சீரி பொரியும். கலர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிடும். தக்காளி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால இந்த கலர்ல வரும். இந்த தக்காளி வடம் பாருங்க எவ்வளவு நல்லா சீரி பொரிஞ்சிருக்கு. இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே நல்லா அகலமான கடாய் வச்சோம் அப்படின்னா இது அப்படியே நமக்கு இந்த டெல்லி அப்பளம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அகலமாவே பொரியும். கடாய் சின்னதா இருக்கிறதுனால அப்படியே சுருண்டுக்கிறது. நம்ம வந்து இந்த சைஸ்ல வந்து போட்டோம். எண்ணெயில பொரிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து 2-3 மடங்கு வந்து சீரி பொரிஞ்சிருக்கு. லேசா தக்காளியோட புளிப்பு, கொஞ்சம் காரம், இந்த ஜீரக வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நீ கையே கொள்ளல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. அப்படியே தூள் தூளா நொறுங்கி எடுத்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. தக்காளி வடம் பாருங்க ஈஸியா ரெடியா எடுத்து பாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க. ஒரே நாள்ல காஞ்செடுத்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு கூட இந்த வடாம் போட்டு டேபிள்ல போட்டுட்டோம், இல்ல கிச்சன் மேடையில போட்டுட்டோம் அப்படின்னா கார்த்தாலுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% காஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பகல்ல ஒரு 1/2 நாள்லயே காஞ்சிடும். சாயந்தரமே கூட நம்ம பொரிச்சுக்கலாம். பாருங்க சீரி பொரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸ்ல வந்திருக்கு, எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒதுங்கிறது பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. லேசா அந்த தக்காளியோட புளிப்பு தெரியறது. கொஞ்சம் காரம் இருக்கு. காரம் தூக்கலா வேணா இன்னும் கொஞ்சம் நீங்க மிளகாயை சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நல்லா அகலமான பெரிய கடாயில நிறைய எண்ணெய் விட்டு நான் பொரிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம டெல்லி அப்பளம்லாம் அப்படி பெருசு பெருசா வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸ்ல வந்திருக்கும். அந்த கடாய் சின்னது, அதுக்குள்ள கொஞ்சமா நம்ம எண்ணெய் விட்டதுனால அது சுருங்கி இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம பண்ணும்போது கூட நான் வந்து வீடியோக்காக ஷூட்டிங்காக அப்படிங்கிற பெரிய பெரிய அப்பளமா நான் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பெருசா பண்ணினா கூட ஒரு 50% காஞ்சி லேசா ஒரு ஈரம் இருக்கும்போது கத்திரிக்கோலை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிடலாம். 4ஆ கட் பண்ணிட்டேன் அப்படின்னா முக்கோணமா வந்துடும். அப்ப நமக்கு கம்மி எண்ணெய் வச்சு நம்ம பொரிச்சுடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சின்ன சின்னதா இருந்ததுன்னா நமக்கு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச வடாத்தை வந்து நல்லா ஏர்டைட் டப்பால போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் என்ன அதுக்கு மேல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வந்து அதிகமான பணம் கொடுத்து நம்ம அப்பளம் வடாம் வாங்குறத விட இதை போல ஈஸியா நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்ம பண்ணிக்கலாம். பெரிய எஃபர்ட்டும் இருக்காது. வெயில் என்ன போடணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. டேஸ்டும் நல்லா இருக்கும், எக்கானமியாவும் இருக்கும், ஹைஜீனிக்காவும் இருக்கும். நம்ம வந்து நம்ம கையால நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தக்காளி வடாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம சூப்பரா வரும். இது வந்து கொஞ்சம் தளிர் வடாம் மெத்தடே தான். நம்ம அதுல வந்து ஜவ்வரிசி சேர்க்கல. இதுல கொஞ்சம் ஜவ்வரிசியும் சேர்த்திருக்கனால இன்னும் மொறுமொறுன்னு இருக்கு. தக்காளி இதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டுருக்கோம். மெத்தட் வந்து நம்ம தளிர் வடாம் பண்ணக்கூடிய அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.